பார்க்கக்கூடிய பார்வை சரியாக இருந்தால் சிறந்த இயக்குனர் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை தவறாக இருந்தால் தான் இந்த சாதிய பார்வையோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய தவறான பார்வையை உங்கள் பார்வை தான் தீர்மானிக்கிறது தவிர இயக்குநர்களின் படங்கள் தீர்மானிக்கவில்லை. இயக்குநர்களின் படங்கள் சமத்துவத்தை, ஜனநாயகத்தை பேசுகிறது. ஆனால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய வழியை நான் சொல்றேன் அப்படின்னா நீ ஜாதியை பற்றி பேசுகிற, ஜாதியை பார்வை கொண்டு பேசுகிற அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சாதியே இல்லை, நீ ஏன் சாதியை கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாதியே இல்லாமல் ஏன் ஆணவ படுகொலை நடக்குதுங்கிற ஒரு கேள்வி எழுது. சாதியே இல்லைங்கிற என்னுடைய சமூகத்தில் இருக்கணும், வேற ஒரு சமூகத்தில் இருக்கணும், திருமணம் செய்கிறாங்க, அங்கே ஒரு சாதி ஆணவ படுகொலை அல்லது ஒரு படுகொலை நடக்குது. அது ஏன் நடக்குது? அதான் சாதியே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறது கேள்விலாம் எழுது. அண்ணன் மாரி செல்வராஜ் இந்த படம் சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, அனுபவம் தான் வாழ்க்கைங்கிற ஒரு வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறா, இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வழிகள், அவர் கொடுமைகள் சின்ன வயசில் ஏற்பட்டதை சிறப்பாக சொல்லியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலுக்கு முன்னாடி சிரிப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வழிகள் நிறைந்த ஒரு காணலாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, இந்த படத்தில் எல்லாம் சொல்கிறாங்க அவர் சாதி வன்மத்தோடு இல்லை சாதி பெருமைகள் பேசக்கூடிய இயக்குனர் என்று நீங்களாம் சாதி வெறி பிடித்தவர்கள் அல்லது அந்த அந்த பார்வையில் பார்க்குறவங்க மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி ஒன்றும் அவங்க எடுக்க கிடையாது. ரஞ்சித்தா இருக்கட்டும் அல்லது வெற்றிமாறனாக இருக்கட்டும் அல்லது மாரி செல்வராஜனாக இருக்கட்டும், சமத்துவம் ஜனநாயகத்தை பேசக்கூடிய இயக்குநர்களில் மிக சிறந்த ஆளுமையானவர்கள். ஏன்னா சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவத்தை பேசுபவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், வழிகள் எங்கெல்லாம் கொடுமைகள் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் வழிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களுடைய வழிகளை, தரையில் நடக்கக்கூடிய கொடுமைகளை திரையில் காட்டக்கூடிய இயக்குநர்கள் தான் மாரி செல்வராஜ், ரஞ்சித் போன்ற அல்லது வெற்றிமாறன் போன்ற மிக சிறந்த ஒரு சமத்துவம் ஜனநாயகம் பேசக்கூடிய இயக்குநர்கள். இதை என்னுடைய வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீ ஜாதியை பற்றி பேசுகிற, ஜாதியை பார்வை கொண்டு பேசுகிற அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சாதியே இல்லை, நீ ஏன் சாதியை கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாதியே இல்லாமல் ஏன் ஆணவ படுகொலை நடக்குதுங்கிற ஒரு கேள்வி எழுது. சாதியே இல்லைங்கிற என்னுடைய சமூகத்தில் இருக்கணும், வேற ஒரு சமூகத்தில் இருக்கணும், திருமணம் செய்கிறாங்க, அங்கே ஒரு சாதி ஆணவ படுகொலை அல்லது ஒரு படுகொலை நடக்குது. அது ஏன் நடக்குது? அதான் சாதியே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறது கேள்விலாம் எழுது. இப்படிப்பட்ட கேள்விலாம் எழும்போது நான் என்னுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள் அல்லது ஏற்படக்கூடிய அதிக வலிகள் அதெல்லாம் நான் திரையில காட்டுறேன். இப்படிலாம் என்னோட இருக்குது, என் சமூகத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது காட்டுறது தான் உங்களுக்கு சாதி பார்வையா தெரியுதா? அப்படி கிடையாது. நான் ஒப்பனா சொல்கிறேன், அனுபவம் தான் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். அது வாழ்கிற இடத்துல கிடையாது, வாழ்கிற விதத்தில். ஏன்னா நாங்கள் எங்கே வாழ்ந்தோங்கிறது இல்லை, எப்படி வாழ்ந்தோங்கிறது இல்லை, இப்போ எப்படி வாழ்கிறோங்கிறத அண்ணன் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. அண்ணன் மாரி செல்வராஜனாக இருக்கட்டும், ரஞ்சித் அண்ணா இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், 3 பேருமே மிக சிறந்த ஒரு சமத்துவ ஜனநாயகத்தை பேசக்கூடிய ஆளுமைகள் என்பதை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பார்க்கக்கூடிய பார்வை சரியாக இருந்தால் சிறந்த இயக்குனர் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை தவறாக இருந்தால் தான் இந்த சாதிய பார்வையோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய தவறான பார்வையை உங்கள் பார்வை தான் தீர்மானிக்கிறது தவிர இயக்குநர்களின் படங்கள் தீர்மானிக்கவில்லை. இயக்குநர்களின் படங்கள் சமத்துவத்தை, ஜனநாயகத்தை பேசுகிறது. ஆனால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். தன்னுடைய பார்வையை பொறுத்து தான் எப்படி என்று நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஆனால் படங்கள் அப்படி பேசவில்லை. அதுபோல அம்பேத்கரை புகைப்படத்தை காட்டுவதோ அல்லது மார்க்ஸ், பெரியார் இவர் போன்ற படத்தை காட்டுவதோ நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள. இவர்களின் கருத்து அங்கு சொல்லப்படுகிறது, அதனால் அவர்கள் படங்கள் அங்கு காட்டப்படுகிறார்கள். இந்த கருத்தில் இந்த படம் இருக்கிறது என்பதை அவர்கள் படத்தின் மூலமாக, அவருடைய அம்பேத்கரின் உருவப்படத்தின் மூலமாக காட்டுகிறார்கள். இதை நாங்கள் பேசுகிறோம். இதனால நீங்கள் இன்னமும் நீங்கள் சில சொல்றீங்க அம்பேத்கர் சாதி தலைவர் என்று இன்னமும் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்பேத்கர் சாதி தலைவரே கிடையாது. சாதிக்கு பிறந்த தலைவர், சாதிச்ச தலைவர், அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் ஒரு தலைவர். அவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அதுல ஜனநாயகம், சமத்துவம் எல்லாத்தையுமே பேசியிருக்காப்புல. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை. அந்த முகப்புரையின் அடிப்படையில் இன்ன வரைக்கும் பல தலைவர்கள், பல ஆளுமைகள் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தால் மட்டுமே ஒட்டுமொத்த சமூகமும், ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றாக கூட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும்தான். அது இருந்தே சில சாதி வெறி கும்பல்கள் இன்றும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இன்னும் வன்கொடுமைகள், படுகொலைகள், இன்னும் கொடுமைகள் எல்லாம் நடந்தேறி வருகிறது. அதனை தான் மையப்படுத்தி தான் திரையில் காட்டுகிறார்களே தவிர அவர்கள் சாதி வன்மத்தோடு அல்ல சாதி பெருமையை பேசுகிறவர்கள் அல்ல என்பதை நான் திட்ட தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே சமூகத்துல லவ் பண்ணாக்கா அது உண்மையான காதல், வேற சமூகத்துல லவ் பண்ணா அது ஒரு நாடக காதல்னு பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு வராங்க. அதை பத்தி உங்களுக்கு பார்வை என்ன? நான் என்ன சொல்றேன்னா, காதல் என்பது தன்னுடைய மனதில் தோன்றியது. அது யார் மீது எப்படி வேணாலும் வரலாம். இது இவங்க மேல தான் வரணும், இவங்க மேல தான் வரணும்னு ஒரு எதுவுமே கிடையாது. நீ இவங்கள தான் லவ் பண்ணணும் அப்படின்னா அது காதலே கிடையாது. யாரு மேல வேணாலும் காதல் வருவது, காதல் இயல்பானது, தன்னுடைய மனநிலை பொறுத்தது.
இதுல வந்து சாதி என்பது இடையில் வந்து இடையூறா இருக்குது அப்படின்னா, சாதி இடையூறா இருப்பதனால தான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற சில தலைவர்கள் போராடி வருகிறார்கள். இதுதான் சொல்றேன் நான். என்ன சொல்றேன்னா, சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா சனாதனம் என்பது இருக்குது. சனாதனம் எதற்குன்னா, சனாதனம் என்பதுதான் சாதியின் கட்டமைப்பு. சனாதனம் தான் சாதி கட்டமைப்பை கொண்டு வருது. அப்பங்கும்போது சனாதனத்தை ஒழிக்க வேணும். இவங்க தான் அந்த கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற சொல்றது சனாதனம். யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது வந்து சமத்துவம், சகோதரத்துவம் பேசுகிறது. அதனால வந்து சனாதனத்துக்கு எதிரானது ஜனநாயகம், ஜனநாயகத்துக்கு எதிரானது சனாதனம். ஏனென்றால் சனாதனம் என்பது குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே கருவறைக்குள் செல்ல வேண்டும், இவர்கள் தான் இருக்க வேண்டும் என்பது சனாதனமாக இருக்கிறது. ஆனால் யார் வேணாலும் உள்ள வரலாம் என்பது சமத்துவம், ஜனநாயகத்தை பேசுகிறது. இதை பேசினால் அவர்களுக்கு சாதி தலைவராகவோ அல்லது வந்து அவர்களுக்கு தவறான ஒரு தலைவராகவோ அவருடைய பார்வை தவறாக இருக்கிறதை நான் தட்ட தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப திருமாவளவன் பேரை சொன்னாலுமே திருமாவளவன் தான் நான் ஓட்டு போட்டேன், இல்ல திருமாவளவனை ரசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலுமே நீ ஒரு பரியார் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் ஒரு குற்றம் ஒண்ணு இருக்கு. அது ஒரு பார்வை. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஓரிரு வரிகளில் சொல்ல முடியாது. அவருடைய கொள்கையானது சாதி ஒழிப்பு, மகளிர் விடுதலை, யாகாதிபத்திய எதிர்ப்பு, தமிழ் தேசியம் என்கிற கொள்கைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நீலம் சிவப்பு நிறம் நடுகள் நட்சத்திரத்தை பொறுத்திருக்கிறார். அந்த நட்சத்திரத்தில் 5 முனைகள் இருக்கிறது. அந்த 5 முனைகளுக்கும் 5 கொள்கைகள் இருக்கிறது. அதில் 5 கொள்கையில் சாதி ஒழிப்பு, மகளிர் விடுதலை, யாகாதிபத்திய எதிர்ப்பு, தமிழ் தேசியம், மறுக்க விடுதலை. எனவே புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் உள்ளிட்ட தலைவர்களின் வழியில் களமாடக்கூடியவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் கொள்கையாசனாக வைத்திருப்பவர் எப்படி சாதி தலைவராக இருக்க முடியும்? அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் போராடக்கூடியவர். அப்படி இருந்ததனால்தான் இன்றளவும் சட்டமன்றத்தில் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் துணை பொதுச் செயலாளர். அவர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இருக்கிற முகமது ஆளூர் ஷானவாஸ், அவர் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர். அவர் என்று ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறார். அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர். அவர் எப்படி வர முடியும் சாதி தலைவராக இருந்தால்? திருப்பூர் சட்டமன்ற ஒரு வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு ஆளுமை, வன்னியர் சமூகத்தினுடைய வருதான் எஸ் பாலாஜி, திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் இன்னைக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தை கட்சி. இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாதி தலைவராக? சாதி தலைவர் என்று உங்களுடைய பார்வை தவறாக இருந்தால் எப்படி ஒரு கட்சியினில் உயர்ந்த பதவியில் கொடுத்து அவர்களை அழகு பார்த்து அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி, சட்டமன்ற தேர்தலில் நீ சந்தித்து அவர்களை வெற்றி பெற செய்து அவர் எப்படி இந்த சட்டமன்றத்தில் உரையாற்ற முடியும்? இந்த கேள்வி எழுதலாம்ல. எப்படி அவர் சாதி தலைவர்? இப்ப அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, எஸ்சி பறையர் சமுதாயத்திலிருந்து யாருமே முதல்வரா வரவே முடியாது, உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு முதலமைச்சரா தலைவர் அவர் சொன்ன கருத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படிப்பட்ட இந்தியா முழுவதிலும் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவன், அதாவது எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இருக்கக்கூடியவன் எவனையுமே முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொன்னது தட்ட தெளிவான வரவேற்கக்கூடிய கருத்து. ஏன்னு சொல்றேன்னா, அவர் நிலைகள் எப்படி இருக்குது, சூழ்நிலை இருக்குது, கட்டமைப்பு எப்படி இருக்குது. அவர் வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் உழைப்பை வந்து தன் மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். திருமணம் செய்யாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். வேற என்ன சொல்லணும், 35 ஆண்டு காலம் கழித்து கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இன்று வந்து தமிழ்நாட்டில் அங்கீகாரம் படைத்த இயக்கம் என்று சொன்னால் 35 ஆண்டு காலம் உழைப்பினை உழைத்து ஒரு இயக்கம் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான், வேற எந்த இயக்கமும் கிடையாது. எனவே சாதி தலைவர் அல்ல திருமா, சாதிக்கு பிறந்த தலைவர் திருமா. எனவே அப்படிதான் சொல்ல முடியும். சாதி தலைவர் அல்ல திருமா, சாதிக்கு பிறந்த தலைவர் திருமா. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அது வந்து வேற ஒரு பார்வை. உங்களுடைய பார்வை சரியாக இருந்தால் நீங்க புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, நீங்களே தான் நினைச்சுக்கிறீங்க அண்ணன் தம்பி நீங்க வந்து சண்டைன்னு சொல்லிட்டு, அது ஒரு சண்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விரைவில் அது வந்து எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு இது, அதுக்கு விரைவில் கூடும். அது சண்டை கிடையாது. அண்ணனுடைய படுகொலை நடந்தது. அந்த நிகழ்வில் அதாவது ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் ரஞ்சித் அவர்கள் நீலம் பண்பாட்டு மையம் சார்பிலே. அனைத்து கட்சியும் அழைத்து, நம்முடைய தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் அழைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அழைப்பு விடுத்தார். அப்போது அண்ணனிடம் கலந்தோசிக்கவில்லை. இப்படி இவர் ஒரு மூத்த தலைவர், ஒரு லீடர், ஒரு கட்சியினுடைய லீடர். அவர் ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த தலித்திய அமைப்புகளில் மிக சிறந்த ஒரு ஆளுமை எழுச்சி தமிழர். அவரிடம் கலந்துக்கல. இப்படி நடத்த போறோம், இப்படி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கலந்துக்கல. டேட்டு எதுவுமே சொல்லல. நீங்க கூப்பிட்ற அளவுக்கு அண்ணன் ரஞ்சித் அண்ணன் கூப்பிட்ற அளவுக்கு திருமாவளவன் ஒன்றும், அண்ணன் எழுச்சி தமிழர் ஒன்றும் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்தவர், மிக சிறந்த ஒரு ஆளுமையானவர். இன்று சிதம்பரம் நாடாளுமன்றத்தின் தொகுதியின் ஒரு மிக சிறந்த ஒரு உறுப்பினர். அப்படிப்பட்டவருக்கு நீங்க தான் வந்து அண்ணன் ரஞ்சித் அண்ணன் தான் வந்துட்டு அண்ணன் எழுச்சி தமிழர்களை சந்தித்து இப்படியெல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆம்ஸ்டாங் அவர்கள் நீதி வழங்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் என்ற அண்ணனிடம் தேதி வாங்கியிருக்க வேண்டும்.
திருமாவளவனும் ரஞ்சித்தும் இந்த மோதலை வச்சு இவங்க சில பேர் பார்த்தா அரசியல் பண்றாங்கன்னா அதுக்கு பார்வை என்ன? இதற்காகவே இப்படியெல்லாம் அவர்கள் உருவாக்க வேண்டும், இப்படியெல்லாம் கட்டமைக்க வேண்டும் என்று சிலவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தது. அவர்கள் இதுவே அரசியலாக அவர்கள் இதனை வந்து முன்னிறுத்தி அவர் அரசியல் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு நாள் மாறும் என்பதை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் மீது நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஈழம் வெல்லும், அதை காலம் சொல்லும் என்கிற போது கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றும் என்கிற காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர்கள் விரைவில் முதலமைச்சர் நாற்காலி அமர வைப்போம், அமர வைத்து அழகு பார்ப்போம். எனவே என்றும் எழுச்சி தமிழர் வழியில் திருமாக்காதலனாக.